जयति त्रिवेणी श्रीमत्प्रयागे जयति பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து வந்த அமிர்த் கலஷ்டா அமிர்தம் இது இருக்கு அப்படின்னு அதை எப்படியோ அசுரர்கள் அதை எடுத்துட்டு ஓடி போகும்போது அதுல இருந்து சில டிராப்ஸ் கீழே விழுந்துதான். அந்த டிராப்ஸ் விழுந்த இடம் தான் ஹரித்வார், நாசிக், பிரயாக் அண்ட் உஜ்ஜைன். இந்த 4 இடத்துலயும் இருக்கிற இந்த நதிகள்ல சூரியன் சுத்தி வரும்போது ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஜூபிட்டர் அந்த கோள் அது மேல ரேகப்படும் போது அப்ப அந்த நேரம் அங்க போய் ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு, நம்ம பண்ணின பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஆனா அந்த நம்ம பாவத்தை எல்லாம் வாங்கிக்கிற அந்த கங்கை நதி, கோதாவரி நதி எங்க போய் தன்னுடைய பாவத்தை எல்லாம் இது பண்ணுவா அப்படின்னு இப்ப இருக்கிறவா நிறைய பேரோட மனசுல ஒரு கேள்வி. நம்ம எல்லாம் போய் குளிக்கிறோம், நம்ம பாவம் எல்லாம் அங்க போய் சேர்ந்துடுறது. அப்ப அந்த பாவம் எல்லாம் எங்க போகும்? அதுக்குதான் ஒரு இதுல பெரியவா சொல்லும் போது அவ சொல்றா, அந்த கங்கை சொல்லுவாளாம், நிறைய பாவிகள்லாம் எங்கிட்ட குளிக்கும் போது 4 நல்ல மனுஷன், நல்ல தர்மா, நல்ல ஆத்மா எங்கிட்ட குளிக்கும் போது அவளுடைய புண்ணியத்தால என் மேல இருக்கிற அந்த பாவ அழுக்கு கூட போய் நான் இன்னும் ரொம்ப புண்ணியமா ஆயிடுறேன் அப்படின்னு. அதனாலதான் இந்த அதுக்காக தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நாங்க 4 பேர் பாவம் பண்ணுவா போறோம், இது 4 பேர் அதை பயசாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கேன். அக்ரீட். 25 பேர் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, யாராவது கதை சொல்லும் போது ஓகே, இந்த பர்டிகுலர் ரேகா, இது சூரியனுடைய கதிர்கள் விழற அந்த இதுதான் கும்பு அப்படின்னு சொல்ல, மகா கும்பு அப்படின்னு. அது இதுவே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால இத மகா கும்பு அப்படின்னு சொல்றா. இது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது அர்த்த கும்பு. இந்த 12 வருஷம் 12 சைக்கிள் ஆகி வரும்போதுதான் இப்ப இந்த தடவை வரக்கூடிய மகா கும்பு, தட் இஸ் 144 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற இது. ஓகே, கும்பு மேலாங்கிறது 12 வருஷம், அர்த்த கும்புங்கிறது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது 12 டைம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வர்றதுனால இது 144. ஆக்சுவலி இது 143rd இயர் அந்த இது வர்றதுனால இதுக்கு மகா கும்பு மேலா அப்படின்னு. அதனால இப்போ almost more than 50 crores people have taken bath in that அப்படின்னு சொல்றா. ஸோ இதுல நம்ம என்னன்னா, மேபி நம்ம போற இடத்துல இட் இஸ் டூ crowded, டூ என்ன சொல்றது பொல்யூட்டட், ரொம்ப அழுக்கா இருக்கு, டர்ட்டியா இருக்குல்ல. ஆனா நம்ம பக்தியோட அங்க போய் பார்க்கும்போது அதுல அந்த பக்தி பாவம் தான் இருக்குமே தவிர மத்த எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் மானோ ஏன் நான் மானோ. நமக்குள்ள பக்தி இருந்ததுன்னா எல்லாமே சாதாரண அன்னம் கூட பிரசாதமா ஆயிடும். அதே மாதிரிதான் சாதாரண தண்ணி கூட அங்க கங்கை ஆயிடுறா. அந்த கங்கையில நம்ம எல்லாரும் ஸ்நானம் பண்ண போலாம். ஹர கங்கா மா கீ मन रावण जो लहरों में घूमने वाला